நம்ம எதை நடக்கும் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு எதிராக எது நடக்கும்னுமோ உச்சபட்சமாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கே அது நடந்திருக்கு. உயிரோடு இருக்கிற ஒருத்தரை இறந்து விட்டதா ஓட் லிஸ்ட்லேருந்து இப்போ நீக்கியிருக்காங்க. என் ஓட் லிஸ்ட்டு கூட வருமானு எனக்கு சந்தேகம். நான் ஓட்டு போடுவேன்னா 2026ன்னு சந்தேகம். திட்டமிட்டு நீ வெள்ளாள கவுண்டரா, முதலியாரா, வன்னியரா, பறையரா, தேவரா, கல்லரா, மறவரா, அகமுடியரா, கோணாரா, நாடாரா, முத்தரையரா, உங்கள் பேர் கண்டிப்பாக நீக்கப்படும். குறவரா, இருளரா, இந்த சமூகத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் பேர் நீக்கப்படும். இல்லைன்னா அப்படி இருந்தும் மாற்று கட்சிக்கு எதுனா இது பண்ணிங்கன்னா உங்கள் கட்சி முற்றிலுமாக நீக்கப்படும். திட்டமிட்டே இந்த திமுக காரனும் பிஜேபி காரனும் சேர்ந்து தமிழ்நாட்டுக்காரனை குறிப்பிட்ட இளைஞர்களை ஒழிச்சிட்டானுங்க. 1 கோடி பேருக்கு மேலே ஓட்டை நீக்கியிருக்கானுங்க. அதில் 36 லட்சம் 37 லட்சம் பேர் செத்துட்டான்னு சொல்லியிருக்கான். அதில் குறைஞ்சபட்சம் பேர் 30 லட்சம் பேர் வெளியூர் போயிட்டான்னு தமிழர்களை சொல்லிட்டான். இந்த 36 லட்சம் பேர் ஓட்டு கம்பல்சரி வெளியூர் போனான்னு அறிவிச்சான் பாருங்க. அவங்க எல்லாம் நாம் தமிழ் கட்சி ஓட்டர்ஸ். ஏன்னா பெங்களூருக்கும் ஆந்திராவுக்கும் பிற மாநிலத்துக்கு பிற நாட்டுக்கு போன எல்லாரும் நாம் தமிழ் கட்சி ஓட்டு போடுறவன். திட்டமிட்டே அவன் தமிழை வளர்க்க விட மாட்டான். இன்னும் 2026க்கு மேலே பிஜேபியோட ஆட்டம் அராஜகம் மதவெறி தலை விரிச்சு ஆடும். என்ன சொல்கிறது, ஒன்றும் சொல்ல முடியாது.